பிரதான விஷயம் மாதிரி மாற்றி கொண்டு வரதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்லையா? பாலியல் குற்றவாளின்னு போடுறீங்க, அந்த அம்மா வந்து கெட்ட வார்த்தையில் திட்டின வீடியோவை நீங்கள் சமூக வலைதளத்தில் போடுறீங்க, அவங்க ஒன்றும் போடலையே. அப்போ அவங்க வீடியோ எப்படி உங்களுக்கு வருது? உங்கள் ஆதரவு பெற்ற சமூக ஊடகத்தில் அவங்கள கூப்பிட்டு வர வச்சு பேட்டி எடுக்க வைக்கிறீங்க. ரெண்டாவது, அவங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறதை தூக்கி போட்டு போட்டு எல்லாத்துலேயுமே போட்டு காமிக்கிறீங்க. அப்போ அவங்க ப்ரோவோக் ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. என்னத்தாவது தான் அவர் கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், சீமான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தடவை தவறு பண்ணிட்டாரு, அதற்குரிய சட்டப்படி தண்டனை என்னவோ அதை கொடுங்க, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவரை ப்ரோவோக் பண்ணி சில வார்த்தைகளை வாங்கிட்டு பாத்தியா அப்படி பேசுறது தவறு, அதை யாரும் அதை நியாயப்படுத்த முடியாது. ஆனா அந்த வார்த்தையை பேசி பேசி வாங்கிட்டு பாத்தியா அப்படி பண்றான்றது. ரெண்டாவது, இப்ப சீமான் கேட்கிறாரு, நான் ஒரு வார்த்தை இப்படி சொன்னா இவ்வளவு கோபம் வருது, எங்க அம்மா எங்க சகோதரி மற்றவங்களை இழுத்து பேசுறதுக்கு எனக்கு எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க, அதை தூக்கி போடுற சமூக வலைதளங்கள்ல என்னை பத்தி போட்டோடனே பாலியல் குற்றவாளின்னு போடுறீங்க. அது எவ்வளவு ஒரு உண்மையிலேயே அது பெரிய மன உளைச்சலுங்க. அது அரசியலில் இருக்கிறதுனால அவர் அதை தெரியல கடந்து போறாரு. அது பயங்கரமான மன உளைச்சல், பயந்துருவாங்க, ரொம்ப பேர் பயந்து போய் ஒதுங்கிடுவாங்க. அதுக்கு தான் அந்த வேலைலாம் பண்றது.